சித்திரக்கனிக்கு மா, பலா, வாழைன்னு எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சும் நைட்டே பிளேட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி தக்காளி குருமா வச்சுட்டேன். அண்ட் ஆகமன் 2-3 டேஸாகவே ஸ்வீட் கேட்டுட்டு இருந்தான். 1 வீக் ஸ்கூல் போனதுக்கே ஸ்வீட் வேணுமாம்மா. அதனால் அது கொஞ்சம் கேசரியும் செஞ்சு கொடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்டோட மேரேஜ் குடும்பல்பேட்டு கிளம்பிட்டோம். மேரேஜ் முடிச்சுட்டு வர வழி தான் அம்மா அப்பா வீடு. அங்கே போய்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங்காக வந்துட்டு சுண்டக்காய் கொஞ்சம் முன்னாடியே காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் பறித்து எடுத்துட்டோம். சுண்டக்காய் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் புளி குழம்புக்கு. அப்புறம் 1 மாதம் முன்னாடி தான் வந்துட்டு இந்த தூதுவளை செடியை அறுத்து விட்டுருந்தாங்க நோம்பி டைமில். அது வந்துட்டு நல்லா இப்போ தழைஞ்சு வந்துட்டு பூ பூத்து பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் பறிச்சிட்டேன். நமக்கு செடியில் பூவை பார்த்தா உடனே பறிச்சிடணும், கட்டிடணும். ஆனால் பெருசாக தலையில் வைக்க மாட்டேன், தலைவலி வந்துருங்கிறதுனால. அப்புறமா கஞ்சி வடகம், அப்புறம் லெமனு, தேங்காய்லாம் கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தோட்டம் போயிட்டோம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சீனி புளியங்காய் மரம் இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு 2-3 காய் பச்சையாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு ரொம்ப துவர்க்கல, இனிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் பறித்து சாப்பிட்டு அப்புறம் 2-3 முருங்காயெல்லாம் பறிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு.